வரலாற்றை மாற்ற பாஜக முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா எழுதிய எதிர்பாரா திருப்பம், மேடை எனும் வசீகரம், கேளுங்கள் சொல்கிறேன், முரசொலியின் மடியில் தவழ்ந்தவை மற்றும் காட்சியும் கருத்தும் ஆகிய 5 நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நூலை வெளியிட திமுக பொருளாளர் T.R. பாலு முதல் பிரதிகளை பெற்றுக் கொண்டார். என்ன அதிசயம் பாருங்கள், இந்த புத்தகங்களை எழுதியவர் மலைக்கோட்டை, புத்தகங்களை வெளியிடுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை, பெற்றுக்கொள்கிறது செங்கோட்டை, மகிழ்வோடு அருகில் நிற்கிறது மைசூர் கோட்டை, காற்றுக்குள் இருந்து கைதட்டுகிறது கலைஞர் சிறையில் இருந்த பாளையம் கோட்டை. தொடர்ந்து பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், இளைஞரணியை பொறுத்தவரை கடுமையான ஸ்ட்ரிக்ட் ஆபீசராக திருச்சி சிவா இருந்ததாக நினைவு கூர்ந்தார். இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஏன்னா இளைஞரணி தம்பிமார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் எடுப்பவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். தொடர்ந்து பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ், தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சமத்துவத்தை பேசுவதாகவும் இன்னொரு மாநில துணை முதலமைச்சர் அதற்கு எதிர்மறையாக பேசுவதாகவும் பவன் கல்யாணை நடிகர் மறைமுகமாக விமர்சித்தார். நம்ம கிட்ட ஒரு டெபியூட்டி இருக்காரு, சமத்துவத்தை பத்தி பேசுறாரு. இன்னொருத்தர் இருக்காரு, அவரும் சகாரத்துல ஒண்ணு பேசுறாரு. நாங்கெல்லாம் சமத்துவத்தோட இருக்கோம். ஓகே. இதன் பின்னர் பேசிய கவிஞர் வைரமுத்து, இருவர் படத்தின் வெளியீட்டுக்கு பிறகு கருணாநிதியை நடிகர் பிரகாஷ் ராஜ் சந்தித்த சுவாரஸ்ய நிகழ்வை விளக்கினார். என்கிட்ட சொன்னார், வாய் விட்டு கலைஞர் கேட்டதில்லை என்ன கேட்டு பிரகாஷ் ராஜை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். இது ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நான் சொல்றேன், கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அவ்வளவு ஆசைப்பட்ட கலைஞர் பிரகாஷ்ராஜ் இங்க இருக்கிறார். நிகழ்ச்சியில் பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா, உதயநிதி துணை முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு முதல்வரும் துணை முதல்வரும் கலந்து கொள்ளும் முதல் திமுக நிகழ்ச்சி இதுவென்று பெருமிதம் தெரிவித்தார். முதல் முறையாக தமிழகத்தின் முதலமைச்சரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் ஒன்றாக பங்கேற்கின்ற கழக குடும்ப விழா, இலக்கிய விழா, 2 பேரும் இங்கே இருக்கிற காரணத்தால் இது அரசு விழா. தொடர்ந்து விழாவில் உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், நெருக்கடி நிலை காலத்தில் மாநில கட்சிகள் இயங்க தடை என்ற போது அதிமுக என்ற பெயர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று மாற்றப்பட்டதாக குறிப்பிட்டார். மிசா காலத்துல மாநில கட்சிகள் எல்லாம் தடை செய்யப்படுறதா ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி வந்தப்போ அதிமுகவுடைய பெயரை கூட அனைத்து இந்திய அதிமுக மாத்தினாங்க. 75 ஆண்டுகளாக நம்ம இயக்கத்தோட பேர் மாறல, கொடி மாறல, சின்னம் மாறல, நம்ம எதிரிகளுடைய வடிவங்கள் வேண்டுமானால் மாறி இருக்கலாம், நாம மாறல, நம்ம போராட்ட களமும் மாறல. இதுதான் திமுக. தொடர்ந்து பேசிய அவர், பாஜகவினர் பொய்கள் மற்றும் வதந்தியை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். ஆனா இன்னைக்கு பாஜகவினர் பொய்களையும் அவதூறுகளையும் பரப்புவது மட்டுமில்லாம அதை எப்படியெல்லாம் உண்மையாக மாற்றலாம்னு யோசிச்சு வராங்க. வரலாறு அதனால மாற்றாங்க. அவற்றை உடைத்தெறியக்கூடிய இன்னும் ஏராளமான திருச்சி சிவாக்கள் இந்த நாட்டுக்கு தேவை. திமுகவை குடும்ப கட்சி என்று சொன்னால் கோபம் வருவதில்லை எனவும், ஏனென்றால் குடும்பம் குடும்பமாக நாட்டுக்கு உழைப்பவர்கள் திமுகவினர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். எதிர்கட்சிகள் எல்லாம் நம்மளை பார்த்த குடும்ப கட்சி என்று சொல்லும் போது எனக்கு கோபம் வர்றதே கிடையாது. குடும்பம் குடும்பமாக வந்து குடும்பம் குடும்பமாக துன்பத்தை அனுபவிச்சு நாட்டுக்காக உழைப்பவர் தான் இந்த இயக்கம் திமுக. திருச்சி சிவாவின் IAS கனவு குறித்தும் முதல்வர் ஸ்டாலின் கலகலப்பாக பேசினார். சிவா அவர்கள் தான் IAS ஆக முடியலன்னு ஒரு பேட்டியில சொல்லி இருக்கிறார் என்று குறிப்பிட்டார். நானும் படித்தேன். நான் அவருக்கு நிறைவாக சொல்ல விரும்புவது, திருச்சி சிவா அவர்களே, IAS பதவிக்கு ஓய்வு உண்டு. ஆனா நீங்க கொள்கையை பரப்பும் திமுக 3 இடத்துக்கும் நம் பயணத்துக்கு என்றைக்கு ஓய்வில்லை என்று சொன்னார். கருணாநிதியின் வழியில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார்.